नित्यानंद पति मोर गौरचंद्र प्राण मोर ചൈതന്യ ചരിതാമൃതം മധ്യലീலை അധ്യായം 6 സാർവഭൗമ ഭട്ടാചാര്യരിൻ വിടുതலை. குதர்க்கவாதங்களின் இருப்பிடமாகவும் கடின இதயம் படைத்தவராகவும் திகழ்ந்த சார்வபௌம பட்டாச்சாரியரை மிக சிறந்த பக்தராக மாற்றிய புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் பகவான் கௌரச்சந்திரருக்கு நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் பகவான் நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைதாச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்யரின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அட்டாராநலாவிலிருந்து ஜெகநாதரின் கோயிலுக்கு பரவசத்துடன் சென்றார். பகவான் ஜெகநாதரை தரிசித்த மாத்திரத்தில் அவர் பிரேமையினால் நிலை குலைந்தார். பகவான் ஜெகநாதரை ஆலிங்கனம் செய்வதற்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வெகு விரைவாக சென்றார். ஆனால் அவர் கோயிலினுள் நுழைந்த பொழுது பிரேமையில் மூழ்கி தரையில் மூர்ச்சையடைந்து விழுந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விழுந்த பொழுது சார்வபௌம பட்டாச்சாரியர் அவரை காண நேர்ந்தது. அச்சமயத்தில் அங்கிருந்த கோயில் காவலாளி மகாபிரபுவை அடிக்க முயன்ற பொழுது சார்வபௌம பட்டாச்சாரியர் அவரை உடனடியாக தடுத்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருமேனி அழகையும் பிரேமையினால் அவரது உடலில் ஏற்பட்டிருந்த தெய்வீக மாற்றங்களையும் கண்டு சார்வபௌம பட்டாச்சாரியர் மிகவும் வியப்படைந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நீண்ட நேரமாக உணர்வின்றி இருந்தார். அப்பொழுது பகவான் ஜெகநாதருக்கு உணவு நைவேத்தியம் செய்வதற்கான நேரம் வந்தது. பட்டாச்சாரியர் மகாபிரபுவிற்கான தீர்வினை யோசிக்க முயன்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மூர்ச்சையுற்று இருக்கையில் சார்வபௌம பட்டாச்சாரியர் காவலாளி மற்றும் இதர சீடர்களின் உதவியுடன் மகாபிரபுவை தமது இல்லத்திற்கு அழைத்து சென்று மிகவும் தூய்மையான அறையில் படுக்க வைத்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருமேனியை பரிசோதனை செய்த சார்வபௌமர் அவரில் சுவாசமும் இல்லை, வயிற்றில் அசைவும் இல்லை என்பதை கண்டார். அவரது நிலையினை பார்த்து பட்டாச்சாரியர் மிகவும் கவலையுற்றார். அதன் பின்னர் பட்டாச்சாரியர் மென்மையான பஞ்சினை எடுத்து பகவானின் நாசித்துளை முன்பாக வைத்தார். அந்த பஞ்சு சற்று நகர்ந்ததை பார்த்த பொழுது அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் அருகில் அமர்ந்தபடி யோசித்தார். இது கிருஷ்ணரின் மீதான மகா பிரேமையினால் எழுந்துள்ள தெய்வீக பரவசத்தின் மாற்றமாகும். சுத்தீப்த சாத்விகா என்பதன் அறிகுறிகளை கண்ட மாத்திரத்தில் சார்வபௌம பட்டாச்சாரியரால் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் உடலில் இருந்த தெய்வீக பரவசத்தின் விகாரங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அத்தகு அறிகுறி நித்திய சித்த பக்தர்களின் மேனியில் மட்டுமே ஏற்படக்கூடியதாகும். சார்வபௌம பட்டாச்சாரியர் சிந்தித்தார். அசாதாரண பிரேமையின் அறிகுறிகளான அதிரூட பாவம் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் மேனியில் தோன்றியுள்ளது மிகவும் வியப்பளிக்கிறது. மனிதனின் உடலில் இது எவ்வாறு சாத்தியம்? பட்டாச்சாரியர் இவ்விதமாக தமது இல்லத்தில் சிந்திக்க நித்யானந்த பிரபுவினால் தலைமை தாங்கப்பட்ட சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் அனைவரும் சிம்மத்வாரத்தை, அதாவது கோயிலின் நுழைவு வாயிலை அணுகினர். அங்கிருந்த மக்கள் ஜெகநாதபுரிக்கு வந்து ஜெகநாதரை தரிசித்த ஒரு சந்நியாசியை பற்றி தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்ததை பக்தர்கள் கேட்டனர். பகவான் ஜெகநாதரை தரிசித்த மாத்திரத்தில் சந்நியாசி மூர்ச்சையடைந்து விழுந்தார் என்றும் உணர்வு திரும்பாத காரணத்தினால் சார்வபௌம பட்டாச்சாரியர் அவரை தமது இல்லத்திற்கு எடுத்து சென்றுள்ளார் என்றும் மக்கள் கூறினர். இதை கேட்ட பக்தர்கள் அந்த மக்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றி பேசுகின்றனர் என்பதை புரிந்து கொண்டனர். அச்சமயத்தில் ஸ்ரீ கோபிநாத ஆச்சாரியர் அங்கு வந்து சேர்ந்தார். கோபிநாத ஆச்சாரியர் நதியாவில் வசித்தவர். விஷாரதரின் மருமகனான அவர் சைதன்ய மகாபிரபுவின் பக்தராக இருந்தார். அவர் மகாபிரபுவின் உண்மையான தெய்வீக சொரூபத்தினை அறிந்திருந்தார்.
கோபிநாதாச்சாரியர் முகுந்ததத்தருக்கு இதற்கு முன்பே பரிச்சயமானவர் என்பதால் முகுந்தரை ஜெகநாதபுரியில் கண்டு ஆச்சாரியர் பெரிதும் வியப்புற்றார். கோபிநாத ஆச்சாரியரை சந்தித்த மாத்திரத்தில் முகுந்ததத்தர் அவரை நமஸ்கரித்தார். அதன் பின்னர் ஆச்சாரியர் முகுந்ததத்தரை அரவணைத்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றிய செய்திகளை விசாரித்தார். முகுந்ததத்தர் பதிலளித்தார், மகாபிரபு ஏற்கனவே இங்கு வந்துவிட்டார், நாங்கள் அவருடன் வந்துள்ளோம். நித்யானந்த பிரபுவை பார்த்த மாத்திரத்தில் கோபிநாதாச்சாரியர் அவரை வணங்கினார். இவ்விதமாக எல்லா பக்தர்களையும் சந்தித்து மீண்டும் மீண்டும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை பற்றிய செய்திகளை அவர் வினவினார். முகுந்ததத்தர் தொடர்ந்தார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்நியாசம் ஏற்று ஜெகநாதபுரிக்கு வந்துள்ளார். அவர் தம்முடன் எங்கள் அனைவரையும் அழைத்து வந்துள்ளார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு எங்களது சங்கத்தினை கைவிட்டு பகவான் ஜெகநாதரை தரிசிப்பதற்காக முன்னே வந்தார். நாங்கள் இப்பொழுதுதான் வந்துள்ளோம். அவரை தேடிக்கொண்டுள்ளோம். மக்களுடைய பேச்சிலிருந்து மகாபிரபு தற்பொழுது சார்வபௌம பட்டாச்சாரியரின் இல்லத்தில் இருப்பதாக நாங்கள் யூகிக்கின்றோம். பகவான் ஜெகநாதரை தரிசித்த மாத்திரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரேமையினால் பரவசமுற்று மூர்ச்சையடைந்து விழுந்து விட்டார். சார்வபௌம பட்டாச்சாரியர் அவரை அந்த நிலையில் தமது இல்லத்திற்கு கொண்டு சென்றுள்ளார். இப்போது தான் உங்களை சந்திப்பது பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். தெய்வாதீனமாக நாம் உண்மையிலேயே சந்தித்து விட்டோம். முதலில் நாம் அனைவரும் சார்வபௌம பட்டாச்சாரியரின் வீட்டிற்கு சென்று சைதன்ய மகாபிரபுவை காணலாம். அதன் பின்னர் பகவான் ஜெகநாதரை தரிசிக்கலாம். இதை கேட்டு மிகவும் திருப்தியுற்ற கோபிநாதாச்சாரியர் உடனடியாக எல்லா பக்தர்களையும் அழைத்து கொண்டு சார்வபௌம பட்டாச்சாரியரின் இல்லத்தை அணுகினார். அனைவரும் சார்வபௌம பட்டாச்சாரியரின் இல்லத்தை அடைந்த பொழுது மகாபிரபு மூர்ச்சையுற்று படுத்திருப்பதை கண்டனர். அவரை அந்நிலையில் தரிசித்த கோபிநாதாச்சாரியர் மிகவும் துக்கமடைந்தார். ஆயினும் அதே சமயத்தில் மகாபிரபுவை பார்த்த காரணத்தால் அவரிடம் மகிழ்ச்சியும் காணப்பட்டது. சார்வபௌம பட்டாச்சாரியர் எல்லா பக்தர்களையும் தமது இல்லத்தினுள் வருவதற்கு அனுமதித்தார். நித்யானந்த பிரபுவை தரிசித்த மாத்திரத்தில் பட்டாச்சாரியர் அவரை நமஸ்கரித்தார். சார்வபௌமர் எல்லா பக்தர்களையும் சந்தித்து அவர்களுக்கு முறையான வரவேற்பினை வழங்கினார். அவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை கண்டதால் திருப்தியுற்றனர். அதன் பின்னர் பட்டாச்சாரியர் அவர்கள் அனைவரையும் பகவான் ஜெகநாதரை தரிசிப்பதற்காக அனுப்பி வைத்தார். தம்முடைய மகன் சந்தனேஸ்வரரை அவர்களுடன் வழிகாட்டியாக அனுப்பி வைத்தார். பகவான் ஜெகநாதரை கண்டு அனைவரும் பேரானந்தம் அடைந்தனர். குறிப்பாக நித்யானந்த பிரபு பரவசத்தில் மூழ்கினார். பகவான் நித்யானந்த பிரபு ஏறக்குறைய மூர்ச்சையடைந்த பொழுது எல்லா பக்தர்களும் அவரை பிடித்து ஸ்திரப்படுத்தினர். அச்சமயத்தில் பகவான் ஜெகநாதரின் பூஜாரி விக்கிரகத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த மலர் மாலையை எடுத்து வந்து நித்யானந்த பிரபுவிற்கு அர்ப்பணித்தார். பகவான் ஜெகநாதர் அணிந்திருந்த மலர் மாலையை பெற்றதால் அனைவரும் திருப்தியுற்றனர். அதன் பின்னர் அவர்கள் அனைவரும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இருந்த இடத்திற்கு திரும்பினர். அதன் பின்னர் எல்லா பக்தர்களும் பலமாக ஹரே கிருஷ்ண மந்திர கீர்த்தனத்தினை தொடங்கினர். முற்பகலுக்கு சற்று முன்பாக மகாபிரபு தமது உணர்வினை மீண்டும் பெற்றார். பேரொலியை எழுப்பியபடி எழுந்த சைதன்ய மகாபிரபு ஹரி ஹரி என்று உரைத்தார். மகாபிரபு தமது உணர்வினை மீண்டும் பெற்றதைக் கண்டு சார்வபௌம பட்டாச்சாரியர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். மகாபிரபுவின் திருவடி தூசியை எடுத்துக்கொண்டார். அவர்கள் அனைவரிடமும் பட்டாச்சாரியர் தெரிவித்தார், அன்பு கூர்ந்து உங்களுடைய மதிய நேர ஸ்நானத்தினை உடனடியாக செய்யுங்கள். இன்று நான் உங்களுக்கு பகவான் ஜெகநாதருடைய மகாபிரசாதத்தினை வழங்குவேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் அவரது பக்தர்களும் கடலில் நீராடிவிட்டு விரைவாக திரும்பினர். அதன் பின்னர் பகவான் தமது பாதங்களை கழுவிவிட்டு மதிய உணவினை ஏற்பதற்காக ஆசனத்தில் அமர்ந்தார். ஜெகநாதரின் கோயிலிலிருந்து பலதரப்பட்ட மகாபிரசாதங்களை கொண்டு வருவதற்கு சார்வபௌம பட்டாச்சாரியர் ஏற்பாடு செய்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பெரும் மகிழ்ச்சியுடன் மதிய உணவினை ஏற்றார். சைதன்ய மகாபிரபுவிற்கு சிறப்பான சாதமும் முதல் தர காய்கறிகளும் தங்க தட்டுகளில் அர்ப்பணிக்கப்பட்டன. அவர் தமது பக்தர்களின் சங்கத்தில் மதிய உணவை ஏற்றார். சார்வபௌம பட்டாச்சாரியர் தாமே பிரசாதத்தினை பரிமாறினார்.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரிடம் வேண்டினார், எனக்கு வேக வைத்த காய்கறிகளை மட்டும் வழங்குங்கள், இதர பக்தர்களுக்கு கொழுக்கட்டையும் பானமும் வழங்குங்கள். இதை கேட்ட பட்டாச்சாரியர் கூப்பிய கரங்களுடன் பின்வருமாறு மொழிந்தார். இன்று நீங்கள் அனைவரும் அன்பு கூர்ந்து பகவான் ஜெகநாதர் எவ்வாறு போஜனம் ஏற்றாரோ அவ்வாறே சுவைப்பதற்கு முயலுங்கள். இவ்வாறு கூறி அவர்கள் அனைவரையும் அவர் பலவகையான கொழுக்கட்டையும் பானமும் ஏற்க செய்தார். அவர்கள் உண்ட பின்னர் கை, கால் மற்றும் வாயை கழுவிக்கொள்வதற்கு அவர்களுக்கு நீரும் வழங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடமும் அவரது பக்தர்களிடமும் உத்தரவை பெற்று சார்வபௌம பட்டாச்சாரியர் கோபிநாத ஆச்சாரியருடன் இணைந்து உணவருந்த சென்றார். மதிய உணவை முடித்த பின்னர் அவர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் திரும்பி வந்தனர். நமோ நாராயணா என்று கூறியபடி சார்வபௌம பட்டாச்சாரியர் சைதன்ய மகாபிரபுவை வணங்கினார். அதற்கு பதிலாக சைதன்ய மகாபிரபு கூறினார், கிருஷ்ணே மதிரஸ்து, அதாவது உங்கள் கவனம் கிருஷ்ணரில் இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட சார்வபௌமர் சைதன்ய மகாபிரபு ஒரு வைஷ்ணவ சந்நியாசி என்பதை புரிந்து கொண்டார். அதன் பின்னர் சார்வபௌமர் கோபிநாத ஆச்சாரியரிடம் கூறினார், சைதன்ய மகாபிரபுவின் பூர்வீக ஆசிரமத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். கோபிநாத ஆச்சாரியர் பதிலளித்தார், ஜெகநாதர் என்ற பெயர் கொண்ட ஒருவர் நவதீபத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் குடும்ப பெயர் மிஸ்ரா புரந்தரர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த ஜெகநாத் மிஸ்ரரின் மகன் ஆவார். இவரது பூர்வீக பெயர் விஸ்வம்பர மிஸ்ரர். இவர் நீலாம்பர சக்கரவர்த்தியின் பேரனும் ஆவார். பட்டாச்சாரியர் கூறினார், நீலாம்பர சக்கரவர்த்தி என் தந்தையான மகேஸ்வர விஷாதரரின் பள்ளித்தோழர், அதனால் அவரை நான் அறிவேன். ஜெகநாத மிஸ்ர புரந்தரர் என் தந்தையினால் மதிக்கப்பட்டவர். என் தந்தையுடனான அவர்களது உறவினால் நான் ஜெகநாத மிஸ்ரரையும் நீலாம்பர சக்கரவர்த்தியையும் மதிக்கின்றேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நதியா மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதை கேள்விப்பட்டு மிகவும் திருப்தியுற்ற சார்வபௌம பட்டாச்சாரியர் மகாபிரபுவிடம் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். நீங்கள் இயற்கையாகவே மதிக்கத்தக்கவர். அது மட்டுமின்றி நீங்கள் ஒரு சந்நியாசி. எனவே நான் உங்களது தனிப்பட்ட சேவகனாக இருக்க விரும்புகிறேன். பட்டாச்சாரியரிடமிருந்து இதனை கேட்ட மாத்திரத்தில் சைதன்ய மகாபிரபு உடனடியாக பகவான் விஷ்ணுவை ஸ்மரணம் செய்து அவரிடம் பணிவான முறையில் பின்வருமாறு பேசத் தொடங்கினார். நீங்கள் வேதாந்த தத்துவத்தின் ஆசிரியர் என்பதால் உலகில் எல்லா மக்களுக்கும் குருவாக உள்ளீர். அவர்களின் நலன் விரும்பியாக உள்ளீர். எல்லா விதமான சந்நியாசிகளுக்கும் நீங்கள் நன்மை பயப்பவராக உள்ளீர். நான் ஒரு இளம் சந்நியாசி. எது சரி எது தவறு என்னும் அறிவு உண்மையில் என்னிடம் இல்லை. எனவே உங்களை என் ஆன்மீக குருவாக ஏற்று நான் உங்களிடம் தஞ்சமடைகிறேன். உங்களின் சங்கத்திற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். நான் தற்பொழுது உங்களிடம் தஞ்சமடைகிறேன். நீங்கள் என்னை எல்லா விதத்திலும் பராமரிப்பீர்களா? இன்று நிகழ்ந்த சம்பவம் எனக்கு ஒரு மாபெரும் தடையாகும். ஆனால் நீங்கள் கருணையுடன் என்னை அதிலிருந்து விடுவித்து விட்டீர்கள். பட்டாச்சாரியர் பதிலளித்தார், ஜெகநாதரை தரிசிக்க கோயிலுக்கு தனியாக செல்ல வேண்டாம். நீங்கள் என்னுடனோ என் ஆட்களுடனோ செல்வது சிறந்தது. மகாபிரபு கூறினார், நான் ஒருபோதும் கோயிலுக்கு உள்ளே செல்ல மாட்டேன். கருடஸ்தம்பத்திற்கு பக்கவாட்டில் நின்றபடியே எப்பொழுதும் பகவானை தரிசிப்பேன். அதன் பின்னர் கோபிநாத ஆச்சாரியரிடம் சார்வபௌம பட்டாச்சாரியர் கூறினார், கோஸ்வாமியை அழைத்து சென்று பகவான் ஜெகநாதரை தரிசிக்க செய்யுங்கள். மேலும் என் அன்னையின் சகோதரிக்கு சொந்தமான ஓர் இல்லம் தனிமையான இடத்தில் உள்ளது. அங்கு இவர் தங்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுங்கள். இவ்வாறாக கோபிநாத் ஆச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை அந்த வசிப்பிடத்திற்கு அழைத்து சென்று நீர்ப்பானை மற்றும் தொட்டிகள் எங்குள்ளன என்பதை எடுத்துரைத்தார். உண்மையில் அவர் அனைத்தையும் தாமே ஏற்பாடு செய்தார். மறுநாள் பகவான் ஜெகநாதர் துயிலெழும் காட்சியை தரிசிப்பதற்காக கோபிநாத ஆச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை அழைத்து சென்றார். அதன் பின்னர் கோபிநாத ஆச்சாரியர் முகுந்த தத்தரை தம்முடன் அழைத்து கொண்டு சார்வபௌம பட்டரின் இல்லத்திற்கு சென்றார். அவர்கள் அவ்விடத்தினை அடைந்த பொழுது சார்வபௌமர் முகுந்த தத்தரிடம் பின்வருமாறு உரைத்தார். இந்த சந்நியாசி இயல்பாகவே மிகவும் பணிவாக உள்ளார். பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் உள்ளார்.
இதனால் இவர் மீதான எனது பாசம் அதிகரிக்கின்றது. இவர் எந்த சம்பிரதாயத்திலிருந்து சந்நியாசம் பெற்றார்? இவருடைய பெயர் என்ன? கோபிநாத ஆச்சாரியர் பதிலளித்தார். இவர் பெயர் ஸ்ரீகிருஷ்ண சைதன்யர். இவர் சந்நியாச குரு மாபெரும் பாக்கியசாலியான கேசவ பாரதி. சார்வபௌம பட்டாச்சாரியர் கூறினார், ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் இவரது பெயர் மிகவும் உத்தமமானது. ஆயினும் இவர் பாரதி சம்பிரதாயத்தை சார்ந்தவர் என்பதால் 2ஆம் நிலை சந்நியாசி ஆகிறார். கோபிநாத ஆச்சாரியர் பதிலளித்தார், ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு வெளிப்புற மரபுகளை சார்ந்தவர் கிடையாது. உயர்ந்த சம்பிரதாயத்திலிருந்து சந்நியாசம் பெற வேண்டும் என்னும் அவசியம் அவருக்கு இல்லை. பட்டாச்சாரியர் வினவினார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது முழுமையான இளமை பருவத்தில் உள்ளார். சந்நியாச தர்மத்தினை இவரால் எவ்வாறு பாதுகாக்க இயலும்? நான் சைதன்ய மகாபிரபுவிற்கு வேதாந்த தத்துவத்தை தொடர்ந்து எடுத்துரைப்பேன். அதன் மூலமாக அவரால் தமது துறவில் நிலை பெற்று அத்வைத மார்க்கத்தினுள் பிரவேசிக்க இயலும். அதன் பின்னர் சார்வபௌம பட்டாச்சாரியர் அறிவுறுத்தினார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு விரும்பினால் நான் அவருக்கு மீண்டும் காவி உடையினை வழங்கி சம்ஸ்காரங்களை செய்து அவரை முதல் தர சம்பிரதாயத்திற்கு அழைத்து வரவியலும். இதை கேட்டு கோபிநாத ஆச்சாரியரும் முகுந்த தத்தரும் மிகவும் வருத்தமுற்றனர். இதனால் கோபிநாத ஆச்சாரியர் சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் பின்வருமாறு மொழிந்தார். அன்புள்ள பட்டாச்சாரியரே, நீங்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பெருமையினை அறியாமல் உள்ளீர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் அனைத்து அறிகுறிகளும் இவரில் மிக உயர்ந்த அளவில் காணப்படுகின்றன. கோபிநாத ஆச்சாரியர் தொடர்ந்தார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாக புகழப்படுகிறார். இது குறித்து அறியாமையில் இருப்பவர்கள் அறிவார்ந்த மனிதர்களின் முடிவினை புரிந்து கொள்வதை மிக கடினமாக உணர்கின்றனர். சார்வபௌம பட்டாச்சாரியரின் சீடர்கள் மறுப்பு தெரிவித்தனர். எந்த பிரமாணத்தின் மூலமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவினை முழுமுதற் கடவுளாக முடிவு செய்துள்ளீர்? கோபிநாத ஆச்சாரியர் பதிலளித்தார், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை அறிந்த அங்கீகாரம் பெற்ற ஆச்சாரியர்களின் கூற்றுக்கள் இதற்கு பிரமாணமாகும். பட்டாச்சாரியரின் சீடர்கள் கூறினர், நாங்கள் பரம்பொருளை பற்றிய ஞானத்தினை அனுமானத்தின் மூலமாக பெறுகிறோம். கோபிநாத ஆச்சாரியர் பதிலளித்தார், பரமபுருஷ பகவானை பற்றிய உண்மையான அறிவினை அத்தகு அனுமானத்தின் மூலமாகவோ தர்க்கத்தின் மூலமாகவோ புரிந்து கொள்ள இயலாது. கோபிநாத ஆச்சாரியர் தொடர்ந்தார், பரமபுருஷ பகவானை அவரது கருணையால் மட்டுமே புரிந்து கொள்ள இயலும், அனுமானத்தால் அன்று. ஆச்சாரியர் தொடர்ந்தார், சிறிதளவு பக்தி தொண்டினால் ஒருவன் பகவானின் கருணையினை துளியளவு பெற்றால் அவனால் பரமபுருஷ பகவானின் தன்மையினை புரிந்து கொள்ள இயலும். அதாபிதேதேவ பதாம்புஜத்வய பிரசாதலேஷானுகிரஹீத ஏவஹி ஜானாதி தத்துவம் பகவன் மஹிம்னோ ந சான்ய ஏகோபி சிரம் விஜின்வன். எம்பெருமானே, ஒருவன் உங்களது தாமரை திருவடிகளின் துளியளவு கருணையினால் ஆசீர்வதிக்கப்பட்டால் கூட அவனால் உங்களது வியக்தித்துவத்தின் மகிமைகளை புரிந்து கொள்ள இயலும். ஆனால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்வதற்காக கற்பனையில் ஈடுபடுவோர் பற்பல ஆண்டுகள் தொடர்ந்து வேதங்களை படித்தாலும் உங்களை புரிந்து கொள்ள இயலாதவர்களாவார். கோபிநாதாச்சாரியர் சார்வபௌம பட்டாச்சாரியரிடமும் உரைத்தார், நீங்கள் மாபெரும் பண்டிதர், பல்வேறு சீடர்களுக்கு குருவாகவும் உள்ளீர். உண்மையில் உங்களை போன்ற பண்டிதர் இப்பூமியில் வேறு எவரும் இல்லை. அவ்வாறு இருப்பினும் பகவானின் துளியளவு கருணை கூட உங்களிடம் இல்லாதிருப்பதால் அவர் உங்களது இல்லத்திலேயே உள்ள போதிலும் உங்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை. இது உங்களுடைய குற்றமல்ல. பரமபுருஷ பகவானை பாண்டித்துவத்தின் மூலமாக புரிந்து கொள்ள இயலாது என்று சாஸ்திரங்களும் கூறுகின்றன. சார்வபௌம பட்டாச்சாரியர் பதிலளித்தார், அன்புள்ள கோபிநாத ஆச்சாரியரே, கவனத்துடன் நிதானமாக பேசுவீராக. நீங்கள் கடவுளின் கருணையை பெற்றுள்ளீர் என்பதற்கு என்ன பிரமாணம்? கோபிநாத ஆச்சாரியர் பதிலளித்தார், உயர்ந்த வஸ்துவான பரம்பொருளை பற்றிய ஞானமே முழுமுதற் கடவுளின் கருணைக்கு பிரமாணமாகும். கோபிநாத ஆச்சாரியர் தொடர்ந்தார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரேமையில் மூழ்கி இருந்த பொழுது அவரது திருமேனியில் பரமபுருஷ பகவானின் அறிகுறிகளை நீங்களே கண்டீர்கள். முழுமுதற் கடவுளின் அறிகுறிகளை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் திருமேனியில் நேரடியாக கண்ட பின்னரும் உங்களால் அவரை புரிந்து கொள்ள முடியவில்லை.
இதுவே மாயை என்று கூறப்படுகிறது. உண்மையான வஸ்துவை பார்த்தால் கூட மாயா சக்தியினால் பாதிக்கப்பட்டவரால் அதனை புரிந்து கொள்ள முடியாது. எனவே அந்த நபர் பகிர்முக ஜனா, பௌதீக மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். கோபிநாதாச்சாரியரின் இக்கூற்றை கேட்ட சார்வபௌம பட்டாச்சாரியர் புன்னகை பூத்தபடி பின்வருமாறு பேசத் தொடங்கினார். பட்டாச்சாரியர் கூறினார், நாம் நண்பர்களுக்கு மத்தியில் சாஸ்திர கருத்துக்களை பரிசீலித்துக் கொண்டுள்ளோம். கோபம் கொள்ள வேண்டாம். நான் சாஸ்திர பலத்தினால் மட்டுமே பேசுகிறேன். எதையும் அபராதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நிச்சயமாக ஒரு மாபெரும் அசாதாரணமான பக்தர். ஆயினும் எங்களால் அவரை பகவான் விஷ்ணுவின் அவதாரமாக ஏற்க இயலவில்லை. ஏனெனில் சாஸ்திரத்தின்படி இந்த கலியுகத்திற்கு எந்த அவதாரமும் இல்லை. கலியுகத்தில் பகவான் விஷ்ணு அவதரிப்பதில்லை என்பதால் பகவான் விஷ்ணுவின் பெயர்களில் ஒன்று திரியுகர். உண்மையில் இதுவே சாஸ்திரங்களின் முடிவாகும். இதை கேட்ட கோபிநாத ஆச்சாரியர் மிகவும் வருத்தமடைந்தார். அவர் பட்டாச்சாரியரிடம் கூறினார், நீங்கள் உங்களை சர்வ வேதமும் அறிந்தவராக நினைக்கிறீர்கள். ஸ்ரீமத் பாகவதம், மகாபாரதம் ஆகிய இரண்டும் வேத சாஸ்திரங்களில் மிகவும் பிரதானமானவை. ஆனால் நீங்கள் அவற்றின் கூற்றுகளில் கவனம் செலுத்துவதில்லை. சாக்ஷாத் பகவான் கலியுகத்தில் தோன்றுவதாக ஸ்ரீமத் பாகவதமும் மகாபாரதமும் மொழிகின்றன. ஆனால் நீங்களோ இந்த யுகத்தில் பகவான் விஷ்ணுவின் அவதாரமோ தோற்றமோ இல்லை என்று கூறுகிறீர்கள். கலியுகத்தில் பரமபுருஷ பகவான் லீலா அவதாரம் ஏற்பதில்லை. அதனால் அவர் திரியுகர் என்று அறியப்படுகிறார். இது அவருடைய திருநாமங்களில் ஒன்றாகும். கோபிநாதாச்சாரியர் தொடர்ந்தார், ஒவ்வொரு யுகத்திலும் ஓர் அவதாரம் உண்டு என்பது நிச்சயம். அவர் யுகாவதாரம் என்று அழைக்கப்படுகிறார். ஆனால் உங்களுடைய இதயம் தர்க்கத்தினால் மிகவும் கடினமாகி இருப்பதால் இந்த உண்மைகளை உங்களால் பரிசீலிக்க முடியவில்லை. பின்வருவது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வரும் ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணருக்கு பெயர் சூட்டு விழாவினை நிகழ்த்திய பொழுது கர்கமுனியினால் பேசப்பட்டதாகும். இதற்கு முன்பாக உங்களுடைய மகன் வெவ்வேறு யுகங்களுக்கு ஏற்ப வெள்ளை, சிவப்பு, மஞ்சள் என 3 வேறுபட்ட நிறத்தில் உடலை கொண்டிருந்தார். இந்த யுகத்தில், அதாவது துவாபர யுகத்தில், இவர் கருமை நிற திருமேனியை ஏற்றுள்ளார். கலியுகத்திலும் துவாபர யுகத்திலும் மக்கள் வெவ்வேறு மந்திரங்களை கொண்டும் உபவேத சாஸ்திரங்களின் வகுக்கப்பட்டுள்ள விதிகளை கொண்டும் பரமபுருஷ பகவானுக்கு பிரார்த்தனைகளை செய்கின்றனர். தற்பொழுது என்னிடமிருந்து அதை பற்றி கேட்பீராக. கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோபாங்காஸ்திர பார்ஷதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயர் யஜந்தி ஹி சுமேதசா. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து வரும் இந்த ஸ்லோகத்தின் பொருளாவது, இந்த கலியுகத்தில் புத்திசாலி மனிதர்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திர சங்கீர்த்தனத்தின் மூலமாக பரமபுருஷ பகவானை வழிபடுகின்றனர். அவர் இந்த யுகத்தில் எப்பொழுதும் கிருஷ்ணரின் பெருமைகளை எடுத்துரைக்கும் ரூபத்தில் தோன்றுகிறார். அந்த அவதாரம் மஞ்சள் நிற திருமேனியுடனும் நித்யானந்த பிரபுவை போன்ற தமது முக்கிய விரிவுகள், கதாதரை போன்ற தமது சுய விரிவுகள் மற்றும் ஸ்வரூப தாமோதரரை போன்ற தமது பக்தர்களின் சங்கத்தில் எப்பொழுதும் உள்ளார். சுவர்ண வர்ணோ ஹேமாங்கோ வராங்கச்சந்தனாங்கதி சந்நியாச கிருஷ்சம சாந்தோ நிஷ்டா சாந்தி பராயணா. கௌரசுந்தர அவதாரத்தில் பகவான் பொன்னிற திருமேனியை கொண்டுள்ளார். உண்மையில் அவருடைய திருமேனி முழுவதும் மிக நன்றாக வடிவமைக்கப்பட்டு உருக்கிய தங்கத்தைப் போல காட்சியளிக்கிறது. அவரது திருமேனி முழுவதும் சந்தனம் பூசப்பட்டுள்ளது. அவர் ஆன்மீக வாழ்வின் 4வது நிலையினை, சந்நியாசத்தை ஏற்று மிக சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்வார். அவர் பக்தி தொண்டில் நிலை பெற்று சங்கீர்த்தன இயக்கத்தை பரப்புவார் என்பதால் மாயாவாதி சந்நியாசிகளிடமிருந்து வேறுபட்டவராக இருப்பார். பின்னர் கோபிநாத ஆச்சாரியர் கூறினார், நீங்கள் மிகவும் வரட்டு அனுமானி என்பதால் அதிகமான சாஸ்திர பிரமாணங்களை மேற்கோள் காட்டுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. வறண்ட நிலத்தில் விதை விதைப்பது அவசியமல்ல. பகவான் உங்களிடம் கருணை கொள்ளும் பொழுது நீங்களும் இந்த சித்தாந்தத்தினை புரிந்து கொள்வீர்கள். சாஸ்திரங்களிலிருந்து மேற்கோள் காட்டவும் செய்வீர்கள். உங்களுடைய சீடர்களின் பொய்யான வாதங்களும் தத்துவ வார்த்தை ஜாலங்களும் அவர்களுடைய குற்றமல்ல. அவர்கள் மாயாவாத கொள்கையின் வரத்தை பெற்றுள்ளனரே.
ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மேற்கோள் கூறியபடி, பரமபுருஷ பகவானுக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்களை அர்ப்பணிக்கின்றேன். அவர் எல்லையற்ற குணங்கள் நிரம்பியவராக உள்ளார். அவரது வெவ்வேறு சக்திகள் வாதிடுவோருக்கு மத்தியில் ஏற்பினையும் மறுப்பினையும் உருவாக்குகின்றன. இவ்வாறாக வாதிடும் இரு தரப்பினரின் தன்னுணர்வையும் மாயா சக்தி மீண்டும் மீண்டும் மறைக்கின்றது. பின்வருவதும் மீண்டும் பாகவதத்தின் ஸ்லோகம். ஏறக்குறைய எல்லா வழக்குகளிலும் கற்றறிந்த பிராமணர்களால் பேசப்படுபவை ஏற்கப்படுகின்றன. எனது மாயா சக்தியிடம் தஞ்சமடைந்து அவளது ஆதிக்கத்தின் கீழ் பேசுபவனால் இயலாதது என்று எதுவும் இல்லை. கோபிநாத ஆச்சாரியரின் கூற்றை கேட்ட சார்வபௌம பட்டாச்சாரியர் கூறினார், ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தங்கியிருக்கும் இடத்திற்கு சென்று அவரையும் அவரது சகாக்களையும் எனது சார்பாக இங்கு அழைப்பீராக. ஜெகநாதரின் பிரசாதத்தை எடுத்து சென்று முதலில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கும் அவரது சகாக்களுக்கும் வழங்குவீராக. அதன் பின்னர் இங்கு திரும்பி வந்து எனக்கு உபதேசிப்பீராக. கோபிநாத ஆச்சாரியர் சார்வபௌம பட்டாச்சாரியரின் மைத்துனராக இருந்தார். எனவே அவர்களின் உறவு மிகவும் இனிமையாகவும் நெருக்கமாகவும் இருந்தது. அந்த சூழ்நிலையில் கோபிநாத ஆச்சாரியர் சில நேரங்களில் அவரை நிந்தித்தபடியும், சில நேரங்களில் அவரை புகழ்ந்தபடியும், சில நேரங்களில் அவருடன் சிரித்தபடியும் அவருக்கு உபதேசமளித்தார். இந்த வழிமுறை சிறிது காலமாக சென்று கொண்டிருந்தது. கோபிநாத ஆச்சாரியரின் சித்தாந்தங்களை கேட்டு ஸ்ரீல முகுந்ததத்தர் மிகவும் திருப்தி அடைந்தார். ஆனால் சார்வபௌம பட்டாச்சாரியரால் முன்னுரைக்கப்பட்ட வாதங்களை கேட்டு அவர் மிகவும் வருத்தமும் கோபமும் கொண்டார். சார்வபௌம பட்டாச்சாரியரின் அறிவுரைப்படி கோபிநாத ஆச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் சென்று பட்டாச்சாரியரின் சார்பாக அவருக்கு அழைப்பு விடுத்தார். பட்டாச்சாரியரின் கூற்றுக்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் முன்பாக விவாதிக்கப்பட்டன. பட்டாச்சாரியரின் கருத்துக்கள் மனவேதனையை உருவாக்கியதால் கோபிநாத ஆச்சாரியரும் முகுந்ததத்தரும் அவற்றினை நிந்தித்தனர். இதை கேட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், இவ்வாறு பேச வேண்டாம். சார்வபௌம பட்டாச்சாரியர் என் மீது மாபெரும் பாசமும் கருணையும் வைத்துள்ளார். என் மீதான பிள்ளை பாசத்தில் அவர் என்னை பாதுகாத்து நான் சந்நியாச தர்மத்தினை முறையாக பின்பற்றுவதை காண விரும்புகிறார். அதில் என்ன தவறு? மறுநாள் காலை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவும் சார்வபௌம பட்டாச்சாரியரும் இணைந்து பகவான் ஜெகநாதரின் கோயிலை தரிசித்தனர். அவர்கள் இருவரும் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்தனர். அவர்கள் கோயிலுக்கு வந்த பொழுது சார்வபௌம பட்டாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு ஆசனத்தை வழங்கினார். சந்நியாசிக்குரிய மரியாதையினை அவருக்கு வழங்கும் பொருட்டு சார்வபௌமர் தரையில் அமர்ந்தார். அதன் பின்னர் அவர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு வேதாந்த தத்துவத்தை உபதேசிக்கத் தொடங்கினார். பாசத்தினாலும் பக்தியினாலும் அவர் மகாபிரபுவிடம் பின்வருமாறு பேசினார். பட்டாச்சாரியர் கூறினார், வேதாந்த தத்துவத்தினை செவியுறுதல் சந்நியாசியின் முக்கிய தர்மமாகும். எனவே தயக்கமின்றி நீங்கள் வேதாந்த தத்துவத்தினை கற்க வேண்டும். இதனை உயர்ந்த நபரிடம் தடையின்றி கேட்க வேண்டும். சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், நீங்கள் என் மீது மிகவும் கருணை காட்டுவதால் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதை நான் எனது கடமையாக நினைக்கின்றேன். இவ்வாறாக தொடர்ந்து 7 நாட்களுக்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியரால் விளக்கப்பட்ட வேதாந்த தத்துவத்தினை செவியுற்றார். இருப்பினும் அவரது உரை சரியா தவறா என்பதை குறிப்பிடும் வகையில் சைதன்ய மகாபிரபு எதையுமே கூறவில்லை. அவர் அமைதியாக அமர்ந்தபடி பட்டாச்சாரியரிடமிருந்து கேட்க மட்டும் செய்தார். 8வது நாளில் சார்வபௌம பட்டாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் வினவினார், நீங்கள் வேதாந்த தத்துவத்தினை என்னிடமிருந்து தொடர்ச்சியாக 7 நாட்களுக்கு செவியுற்று வருகிறீர்கள். நீங்கள் மௌனத்தில் நிலை பெற்றபடி கேட்டுக்கொண்டே உள்ளீர்கள். நான் கூறுபவற்றை சரி என்றோ தவறு என்றோ நீங்கள் உரைக்காத காரணத்தினால் உங்களுக்கு உண்மையிலேயே வேதாந்த தத்துவம் புரிகிறதா இல்லையா என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், நான் ஒரு முட்டாள் என்பதால் வேதாந்த சூத்திரத்தை படிப்பதில்லை. நீங்கள் எனக்கு கட்டளையிட்ட ஒரே காரணத்தினால் அதனை தங்களிடமிருந்து செவியுற முயல்கிறேன். சந்நியாச தர்மத்தை நிறைவேற்றும் ஒரே காரணத்திற்காக நான் செவியுறுகிறேன். துரதிருஷ்டவசமாக நீங்கள் எடுத்துரைக்கும் பொருளில் துளியளவு கூட என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. சார்வபௌம பட்டாச்சாரியர் பதிலளித்தார்,
நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை என்பதை ஏற்கிறேன். இருந்தும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளாதவன் அது குறித்து வினா எழுப்புவது வழக்கம். நீங்கள் தொடர்ந்து காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர், ஆனால் மௌனமாகவே உள்ளீர். உங்களுடைய மனதில் உண்மையாக என்ன உள்ளது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது மனதை வெளிப்படுத்தி கூறினார். என்னால் எல்லா சூத்திரங்களின் பொருளையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உங்களது விளக்கங்கள் எனது மனதை குழப்புகின்றன. வேதாந்த சூத்திரத்தின் சூத்திரங்கள் அதற்கான தெளிவான விளக்கத்தினை தம்மில் கொண்டுள்ளன. ஆனால் உங்களுடைய விளக்க உரை அந்த சூத்திரங்களின் பொருளை ஒரு மேகத்தை போன்று மறைக்கின்றது. நீங்கள் பிரம்மசூத்திரத்தின் நேரடி பொருளை விளக்கவில்லை. உண்மையில் அதன் நேரடி பொருளை மறைப்பதே உங்களுடைய பணியாக தோன்றுகிறது. சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். வேதாந்த சூத்திரம் எல்லா உபனிஷதங்களின் சாரமாகும். எனவே உபனிஷத்துக்களில் இருக்கும் நேரடி அர்த்தமானது வேதாந்த சூத்திரம் அல்லது வியாச சூத்திரத்திலும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சூத்திரத்தின் நேரடி அர்த்தத்தை எந்த விளக்க உரையுமின்றி ஏற்க வேண்டும். இருப்பினும் நீங்களோ நேரடி அர்த்தத்தை புறக்கணித்துவிட்டு உங்களுடைய கற்பனையான வியாக்கியானத்தை முன்மொழிகிறீர்கள். இதர பிரமாணங்கள் உள்ள போதிலும் வேத பிரமாணமே பிரதானமாக ஏற்கப்பட வேண்டும். நேரடியாக புரிந்து கொள்ளப்படும் வேத வாக்கியங்கள் அந்த பிரமாணங்களில் முதல் தரமானவை. சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். சங்கும் பசுஞ்சாணமும் உயிர்வாழிகள் சிலவற்றின் எலும்பும் மலமுமே. ஆனால் வேத வாக்கியத்தின்படி அவை இரண்டும் மிக தூய்மையானவை என்று கருதப்படுகின்றன. வேதக்கூற்றுகள் சுய பிரமாணம் கொண்டவை. அவற்றில் உரைக்கப்பட்ட விஷயங்களை ஏற்க வேண்டியது அவசியம். நாம் அவற்றிற்கு நமது கற்பனைக்கு தகுந்தாற்போல் விளக்கமளித்தால் வேதங்களின் அதிகாரத்தன்மை உடனடியாக இழக்கப்படுகிறது. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். ஸ்ரீல வியாசதேவரால் தொகுக்கப்பட்ட பிரம்மசூத்திரமானது சூரியனை போன்று பிரகாசமானதாகும். அதன் அர்த்தத்திற்கு வியாக்கியானம் வழங்க முயல்பவர் அந்த சூரிய ஒளியினை மேகத்தினை கொண்டு மறைப்பவராகிறார். வேத கொள்கைகளை ஸ்திரமாக பின்பற்றும் எல்லா வேதங்களும் புராணங்களும் பரபிரம்மனை விளக்குகின்றன. பிரம்மன் எல்லாவற்றிலும் பெரியது. முழுமுதற் கடவுளின் அம்சம் என்றெல்லாம் அந்த பரபிரம்மன் விளக்கப்படுகிறது. உண்மையில் பரம பூரண உண்மை என்பது எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்ப பெற்ற புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் என்னும் நபரை குறிக்கின்றது. நீங்கள் அவரை உருவமற்றவராகவும் அருவமாகவும் விளக்க முயல்கிறீர்கள். வேதங்களில் எங்கெல்லாம் அருவமான விளக்கங்கள் காணப்படுகின்றனவோ அங்கெல்லாம் பரமபுருஷ பகவானுக்கு சொந்தமான வஸ்துக்கள் அனைத்தும் தெய்வீகமானவை என்பதையும் பௌதீக குணங்களிலிருந்து விடுபட்டவை என்பதையும் வேதங்கள் நிலைநாட்டுகின்றன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். பரம்பொருளை அருவமாக எடுத்துரைக்கும் வேத மந்திரங்கள் அனைத்தும் இறுதியில் அந்த பரம்பொருளை ஒரு நபராகவே நிரூபிக்கின்றனர். அருவம் உருவம் என்று இரு அம்சங்களில் முழுமுதற் கடவுள் அறியப்படுகிறார். பரமபுருஷ பகவானை இந்த இரண்டு அம்சங்களிலும் கருதுபவனால் பரம்பொருளை உண்மையாக அறிய முடியும். எல்லா வஸ்துக்களும் பன்முகத்தன்மையால் நிரம்பியிருப்பதை காண முடிவதால் பரம்பொருளை உருவமாக உணருதல் வலிமையானது என்பதை அவன் அறிவான். பன்முகத்தன்மையால் நிரம்பாத எதையும் யாரும் காண்பதில்லை. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பரம்பொருளிலிருந்து தோன்றுகின்றன, பரம்பொருளில் ஜீவிக்கின்றன, அழிவிற்கு பின்னர் மீண்டும் பரம்பொருளில் நுழைகின்றன. நீங்கற்பொருள் வேற்றுமை, கருவு வேற்றுமை, இட வேற்றுமை ஆகிய மூன்று வேற்றுமைகள் பரமபுருஷ பகவானின் வியக்தித்துவத்தின் மூன்று சின்னங்களாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். பரமபுருஷ பகவான் பலவாக மாற விரும்பிய பொழுது அவர் ஜடசக்தியின் மீது பார்வையை செலுத்தினார். படைப்பிற்கு முன்பு பௌதீக கண்களோ மனமோ இல்லை என்பதால் பரம்பொருளின் மனமும் கண்களும் திவ்யமான இயற்கையை கொண்டவை என்பது உறுதி செய்யப்படுகிறது. பிரம்மன் என்னும் சொல் பூரணமான ஸ்வயம் பகவானை குறிக்கின்றது. ஸ்ரீகிருஷ்ணரே அந்த ஸ்வயம் பகவான். இதுவே எல்லா வேத சாஸ்திரங்களின் பிரமாணம். வேதங்களின் இரகசியமான பொருளை சாதாரண மனிதர்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவற்றின் பொருள் புராணங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக உறுதி செய்யப்படுகின்றன. ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மேற்கோள் காட்டப்படும்
இந்த ஸ்லோகம் பிரம்மதேவரால் பேசப்பட்டதாகும். அஹோபாக்யம் அஹோபாக்யம் நந்தகோப பிரஜௌகசாம் என் மித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். நந்த மகாராஜர், கோபர்கள் மற்றும் எல்லா விரஜவாசிகளும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! தெய்வீக ஆனந்தத்தின் ஆதி மூலமாக, பரம்பொருளாக மற்றும் நித்திய பரபிரம்மனாக இருப்பவர் அவர்களுடைய நண்பராக இருப்பதால் அவர்களது அதிர்ஷ்டத்திற்கு எல்லையே இல்லை. வேதங்களிலுள்ள அபானிபாத மந்திரம் பௌதிக கைகளையும் கால்களையும் புறக்கணிக்கின்றது. ஆயினும் பகவான் மிக விரைவாக செல்வதாகவும் அவருக்கு அர்ப்பணிக்கப்படுபவை அனைத்தையும் ஏற்பதாக கூறுகின்றது. பரம்பொருள் ஒரு நபர் என்பதை இவ்வெல்லா மந்திரங்களும் உறுதி செய்கின்றன. ஆனால் மாயாவாதிகளோ நேரடி பொருளை தூர எறிந்துவிட்டு பரம்பொருள் அருவமானது என்று வியாக்கியானம் வழங்குகின்றனர். 6 தெய்வீக ஐஸ்வர்யங்களையும் தமது தெய்வீக ரூபத்தில் பூரணமாக கொண்டுள்ள அந்த பரமபுருஷ பகவானை நீங்கள் ரூபமற்றவராக விளக்குகிறீர்களா? பரமபுருஷ பகவான் 3 முக்கிய சக்திகளை கொண்டுள்ளார். அவரிடம் சக்திகள் இல்லை என்று நிரூபிக்க முயல்கிறீர்களா? விஷ்ணு சக்தி பரா புரோக்தா க்ஷேத்ரஜ்ஞா யா ததா பரா அவித்யா கர்ம சம்ஞான்யா திருதீய சக்திர் இஷ்யதே. முழுமுதற் கடவுளான விஷ்ணுவின் அந்தரங்க சக்தி ஆன்மீகமானது என்பதை சாஸ்திரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. க்ஷேத்ரஜ்ஞா அல்லது உயிர்வாழிகள் என்று அறியப்படும் மற்றோர் ஆன்மீக சக்தியும் உள்ளது. அவித்யா என்று அறியப்படும் 3வது சக்தியானது உயிர்வாழிகளை இறையுணர்விலிருந்து விலக்கி பலன்னோக்கு செயல்களால் நிரப்புகின்றது. யயா க்ஷேத்ரஜ்ஞ சக்தி சா வேஷ்டிதா நிர்ப சர்வகா சம்சார தாபான் அகிலான் அவாப்னோத்யத்ர சந்ததான். மன்னரே, க்ஷேத்ரஜ்ஞ சக்தி என்று அறியப்படும் ஜீவனுக்கு ஜட உலகம், ஆன்மீக உலகம் என எங்கு வேண்டுமானாலும் வாழ்வதற்கு வாய்ப்புள்ள போதிலும் அவன் ஜட வாழ்வின் மூவகை துன்பங்களினால் அவதிப்படுகிறான். ஏனெனில் அவன் உண்மையான நிலையினை மறைக்கக்கூடிய அவித்யா சக்தியினால் பாதிக்கப்பட்டுள்ளான். அவித்யாவின் ஆதிக்கத்தினால் மறைக்கப்பட்டுள்ள இந்த உயிர்வாழி ஜட உலகில் வெவ்வேறு வடிவங்களில் வாழ்கிறான். மன்னரே, இவ்வாறாக அவன் அந்த வடிவங்களுக்கு ஏற்ப ஜடசக்தியின் ஆதிக்கத்திலிருந்து அதிகமான அல்லது குறைவான நிலையில் விடுதலை பெற்றுள்ளான். பரமபுருஷ பகவான் சச்சிதானந்த விக்கிரகம் எனப்படுகிறார். அவர் 3 சக்திகளை கொண்டுள்ளார் என்பதே இதன் பொருளாகும். ஆனந்த சக்தி, நித்தியத்துவ சக்தி, அறிவு சக்தி. இவை 3ம் இணைந்தது சித் சக்தி என்று அறியப்படுகிறது. அவை முழுமுதற் கடவுளில் பூரணமாக வீற்றுள்ளன. பகவானின் நுண்ணிய அம்சமாகிய உயிர்வாழி ஜட உலகில் இருக்கும் பொழுது இந்த ஆனந்த சக்தியானது சில நேரங்களில் அதிருப்தி தருவதாகவும் சில நேரங்களில் கலப்படமாகவும் காணப்படுகிறது. ஆனால் பரமபுருஷ பகவானின் நிலை அப்படிப்பட்டது அன்று. ஏனெனில் அவர் ஜடசக்தி அல்லது அதன் குணங்களுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர் அல்லர். பரமபுருஷ பகவான் தமது சொரூபத்தில் நித்தியத்துவம், அறிவு மற்றும் ஆனந்தத்தினை முழுமையாக கொண்டுள்ளார். ஆன்மீக சக்தியானது இந்த 3 அம்சங்களில் சத், சித், ஆனந்தா 3 வெவ்வேறு வடிவங்களை ஏற்கின்றது. ஆன்மீக சக்தியின் 3 அம்சங்களாவன ஹ்லாதினி, சந்தினி, சம்வித். ஹ்லாதினி ஆனந்த அம்சம், சந்தினி நித்தியத்துவ அம்சம் மற்றும் சம்வித் அறிவின் அம்சம். இவற்றை பற்றிய அறிவினை பரமபுருஷ பகவானை பற்றிய முழுமையான அறிவாக ஏற்கிறோம். பரமபுருஷ பகவானின் ஆன்மீக சக்தியானது 3 வேறுபட்ட நிலைகளிலும் தோன்றுகின்றது. அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி மற்றும் பகிரங்க சக்தி. அவை அனைத்தும் அவரது பிரேம பக்தியில் ஈடுபட்டுள்ளன. முழுமுதற் கடவுள் தமது ஆன்மீக சக்தியில் 6 விதமான ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கின்றார். நீங்கள் உங்களுடைய மாபெரும் பிடிவாதத்தினால் அந்த ஆன்மீக சக்தியினை ஏற்பதில்லை. முழுமுதற் கடவுள் சக்திகளுக்கு எஜமானர், உயிர்வாழி அவற்றின் சேவகன். இதுவே பகவானுக்கும் உயிர்வாழிக்கும் இடையிலான வேறுபாடாகும். ஆனால் நீங்களோ பகவானும் உயிர்வாழிகளும் வேறுபாடற்றவை என்று அறிவிக்கின்றீர். பகவத்கீதையில் ஜீவன் பரமபுருஷ பகவானின் நடுத்தர சக்தியாக நிலைநாட்டப்பட்டுள்ளான்.
ஆனால் ஜீவனை பகவானிலிருந்து முற்றிலும் வேறுபட்டவனாக நீங்கள் கூறுகிறீர்கள். பூமிராப்போ நலோவாயு கம்மனோ புத்திரேவச்சா அகங்காரம் இதீயம்மே பின்னா பிரகிருதிர் அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகியவை எனது 8 பிரிந்த சக்திகளாகும். அபரேயம் இதஸ்துவன்யாம் பிரகிருதிம் வித்திமே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜகத். பௌதிகமான இந்த தாழ்ந்த சக்திகளுக்கு அப்பால் ஆன்மீக சக்தியான மற்றொரு சக்தி உள்ளது. அந்த சக்தி உயிர்வாழிகளாகும். பலம் பொருந்திய புயங்களை கொண்டவனே, ஒட்டுமொத்த ஜட உலகமும் உயிர்வாழிகளினால் தாங்கப்படுகிறது. பரமபுருஷ பகவானின் தெய்வீக ரூபமானது நித்தியத்துவம், அறிவு மற்றும் ஆனந்தத்தில் நிரம்பியுள்ளது. இருப்பினும் அவரது அந்த தெய்வீக ரூபத்தினை நீங்கள் பௌதீக சத்துவகுணத்தின் படைப்பாக விளக்குகிறீர்கள். பகவானின் தெய்வீக ரூபத்தினை ஏற்காதவன் நிச்சயமாக பாஷண்டி ஆவான். அத்தகு நபரை பார்ப்பதோ தீண்டுவதோ கூடாது. உண்மையில் அவன் யமராஜரின் தண்டனைக்கு உட்பட்டவன். பௌத்தர்கள் வேதங்களின் அதிகாரத்தினை அங்கீகரிப்பதில்லை. எனவே அவர்கள் நாஸ்திகர்கள் என்று அறியப்படுகின்றனர். ஆனால் வேத சாஸ்திரங்களில் புகலிடம் கொண்டு அதே நேரத்தில் மாயாவாதத்தினை பின்பற்றி நாஸ்திக கொள்கைகளை பிரச்சாரம் செய்பவர்கள் அந்த பௌத்தர்களை காட்டிலும் நிச்சயமாக மிகவும் அபாயகரமானவர்கள். கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக ஸ்ரீல வியாசதேவர் வேதாந்த தத்துவத்தினை வழங்கினார். ஆனால் சங்கராச்சாரியரின் விளக்க உரையினை கேட்டால் அனைத்தும் நாசமடைந்துவிடும். பரமபுருஷ பகவானுடைய அச்சிந்த சக்தியின் பரிணாமத்தினால் பிரபஞ்சம் உருவானது என்பதை நிலைநாட்டுவது வேதாந்த சூத்திரத்தின் நோக்கமாகும். சிந்தாமணிக்கல் இரும்பை தொடுவதன் மூலமாக அதிகமான தங்கத்தை உற்பத்தி செய்கிறது. ஆனால் அக்கல்லில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. அதுபோலவே பரமபுருஷ பகவான் தமது அச்சிந்திய சக்தியினால் தம்மை பிரபஞ்ச தோற்றமாக வெளிப்படுத்துகிறார். இருப்பினும் அவர் எந்த மாற்றமும் இன்றி தமது நித்தியமான தெய்வீக உருவில் நிலை பெற்றுள்ளார். வேதாந்த சூத்திரத்தில் வழங்கப்பட்டுள்ள பரிணாமவாதம் பரம்பொருளே மாற்றமடைகிறது என்னும் உள் அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்காக சங்கராச்சாரியர் கூறுகிறார். இவ்வாறு கூறுவதன் மூலமாக மாயாவாதிகள் ஸ்ரீல வியாசதேவர் தவறிழைத்திருப்பதாக கூறி அவரது பெருமையை குலைக்கின்றனர். இவ்வாறாக வேதாந்த சூத்திரத்தில் பிழைகளை கண்டுபிடித்து அதற்கு தவறான விளக்கங்களை வழங்கி தங்களது விவர்த்த வாதத்தினை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் முயல்கின்றனர். விவர்த்தவாதமானது ஜீவன் தன்னை உடலுடன் அடையாளப்படுத்தும் பொழுது மட்டுமே பொருந்தக்கூடியதாகும். பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் அப்படைப்பு நிச்சயமாக தற்காலிகமானது என்ற போதிலும் அதனை பொய் என்று கூறிவிட இயலாது. தெய்வீக சப்தமான ஓங்காரம் பரமபுருஷ பகவானின் சப்த ரூபமாகும். எல்லா வேத ஞானமும் இந்த பிரபஞ்ச தோற்றமும் முழுமுதற் கடவுளின் இந்த சப்த பிரதிநிதியிடமிருந்து உற்பத்தியாகின்றன. தத்துவம் அசி, நீயும் அதே மெய்ப்பொருள் என்பது ஜீவன்களுக்கு அறிவூட்டுவதற்கான துணை 2ஆம் நிலை வாக்கியமாகும். ஆனால் முக்கிய வாக்கியம் ஓம்காரமே. ஆயினும் சங்கராச்சாரியர் ஓம்காரத்தினை பொருட்படுத்தாமல் தத்துவம் அசி என்னும் சப்தத்தினை வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறாக சங்கராச்சாரியரின் ஷாரீரிக பாஷ்யத்தினை கற்பனையானது என்று குற்றம் சாட்டிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அதிலுள்ள நூற்றுக்கணக்கான பிழைகளை சுட்டிக்காட்டினார். சார்வபௌம பட்டாச்சாரியரும் சங்கராச்சாரியரை பாதுகாக்கும் பொருட்டு எல்லையற்ற எதிர்வாதங்களை முன்வைத்தார். பட்டாச்சாரியர் பலதரப்பட்ட விதண்டவாதங்களையும் போலியான தர்க்கங்களையும் முன்வைத்து தமது எதிராளியை தோற்கடிக்க பலவிதங்களில் முயன்றார். இருப்பினும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவ்வெல்லா வாதங்களையும் தோற்கடித்து தமது கருத்தினை நிலைநாட்டினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே எல்லா உறவுகளின் மையம். அவருடன் பக்தி தொண்டில் செயல்படுவதே உண்மையான தொழில்.
பிரேமையை அடைவதே வாழ்வின் மிக உயர்ந்த குறிக்கோள். இந்த 3 விஷயங்கள் வேத இலக்கியங்களில் விளக்கப்பட்டுள்ளன. வேத சாஸ்திரங்களை வேறுபட்ட முறையில் விளக்குவதற்கு ஒருவன் முயன்றால் அவன் கற்பனையில் ஈடுபடுகிறான். சுய பிரமாணமான வேத வாக்கிற்கு வழங்கப்படும் எந்த ஒரு வியாக்கியானமும் கற்பனையே. உண்மையில் சங்கராச்சாரியரின் சார்பில் எந்த பிழையும் இல்லை. அவர் பரமபுருஷ பகவானின் கட்டளையை மட்டுமே நிறைவேற்றினார். ஏதோ ஒரு வியாக்கியானத்தினை கற்பனை செய்தாக வேண்டும் என்பதால் முற்றிலும் நாஸ்திகத்தினால் நிரம்பிய வேத இலக்கியத்தினை அவர் முன்வைத்தார். பின்வருவது பத்ம புராணத்தின் உத்தரகாண்ட பகுதியில் சிவபெருமானிடம் பரமபுருஷ பகவான் கூறியது. ஸ்வகாமை கல்பிதைஸ்துவம் ச ஜனான் மத் விமுகான் குரு மாம் ச கோபயேன சியாத் சிருஷ்டிர் ஏஷோத்தரோத்தரா. சிவபெருமானிடம் பரமபுருஷ பகவான் கூறினார், வேதங்களுக்கு உங்களுடைய சொந்த கொள்கைகளை கற்பனை செய்து பொதுமக்களை என்னிடமிருந்து விலக்குவீராக. மேலும் ஆன்மீக ஞானமற்ற மக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்துடன் பௌதீக நாகரிக முன்னேற்றத்தில் மக்களுக்கு ஆர்வம் ஏற்படும் விதத்தில் என்னை மறைத்து வையுங்கள். பின்வருவது பத்மபுராணத்தின் உத்தரகாண்ட பகுதியில் சிவபெருமான் துர்காதேவியிடம் கூறுவது. நான் கலியுகத்தில் பிராமண ரூபம் தரித்து வேதங்களை நாஸ்திகமான முறையில் பொய்யான சாஸ்திரங்களை கொண்டு விளக்குவேன். அந்த விளக்கம் பௌத்த கொள்கையினை ஒத்திருக்கும். இதை கேட்டு சார்வபௌம பட்டாச்சாரியர் மிகவும் வியப்புற்றார். ஸ்தம்பித்து போன அவர் எதையும் கூறவில்லை. அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவரிடம் கூறினார், வியப்படைய வேண்டாம். உண்மையில் பரமபுருஷ பகவானுக்கு செய்யப்படும் பக்தி தொண்டே மனித செயல்களின் மிக உயர்ந்த பக்குவமாகும். தம்மில் திருப்தியுற்ற சாதுக்கள் கூட முழுமுதற் கடவுளுக்கு பக்தி தொண்டாற்றுகின்றனர். பகவானின் தெய்வீக குணங்கள் அத்தகையவை. அச்சிந்திய ஆன்மீக சக்தியினால் நிரம்பியவை. ஆத்மாராமச்ச முனையோ நிர்கிரந்த அப்யுருக்கிரமே குர்வந்யை ஐதுகிம் பக்திம் இத்தம் பூத குணோஹரி. தம்மில் திருப்தியுற்றவர்களும் வெளிப்புற பௌதீக இச்சைகளால் கவரப்படாதவர்களும் கூட ஸ்ரீகிருஷ்ணரின் அன்பு தொண்டினால் கவரப்படுகின்றனர். அவரது குணங்கள் தெய்வீகமானவை, அவரது செயல்கள் அற்புதமானவை. முழுமுதற் கடவுளான ஹரி அத்தகு தெய்வீகமான கவர்ச்சிமிக்க அம்சங்களை கொண்டுள்ளதால் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறார். ஆத்மாராம ஸ்லோகத்தை கேட்ட பின்னர் சார்வபௌம பட்டாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் மொழிந்தார், மேன்மை மிக்கவரே, இந்த ஸ்லோகத்தினை எனக்கு விளக்குவீராக. இதன் மீதான தங்களுடைய விளக்கத்தினை கேட்க நான் பேராவல் கொண்டுள்ளேன். மகாபிரபு பதிலளித்தார், முதலில் நான் உங்களுடைய விளக்கத்தினை கேட்பதாகட்டும். அதன் பின்னர் எனக்கு தெரிந்த சிலவற்றினை விளக்குவதற்கு முயல்வேன். அப்பொழுது சார்வபௌம பட்டாச்சாரியர் ஆத்மாராம ஸ்லோகத்தினை விளக்கத் தொடங்கினார். தர்க்க சாஸ்திரத்தின் அடிப்படையில் அவர் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். பட்டாச்சாரியர் ஆத்மாராம ஸ்லோகத்தினை சாஸ்திர அடிப்படையில் 9 வேறுபட்ட வழிகளில் விளக்கினார். அவரது விளக்கத்தினை கேட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு லேசான புன்னகையுடன் பேசத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், பிரியமான பட்டாச்சாரியரே, நீங்கள் சொர்க்கலோகத்தின் ரிஷியான ப்ரஹஸ்பதியை போன்றவர். உண்மையில் சாஸ்திரங்களை இதுபோன்று விளக்குவதற்கான திறன் இவ்வுலகில் யாரிடமும் இல்லை. அன்புள்ள பட்டாச்சாரியரே, நிச்சயமாக நீங்கள் இந்த ஸ்லோகத்தை உங்களுடைய பாண்டித்துவத்தின் வல்லமையினால் நன்றாக விளக்கியுள்ளீர். ஆயினும் இந்த பாண்டித்துவ விளக்கத்திற்கு அப்பால் இந்த ஸ்லோகத்திற்கு மற்றொரு பொருளும் உள்ளது என்பதை நீங்கள் அறிய வேண்டியது அவசியம். சார்வபௌம பட்டாச்சாரியரின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த ஸ்லோகத்தினை விளக்கத் தொடங்கினார். பட்டாச்சாரியரால் வழங்கப்பட்ட 9 விளக்கங்களை தீண்டாமலேயே மகாபிரபு விளக்கம் அளித்தார்.
ஆத்மாராம ஸ்லோகத்தில் 11 வார்த்தைகள் உள்ளன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவற்றினை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியாக எடுத்து அதனை ஆத்மாராமா என்னும் சொல்லுடன் இணைத்தார். இவ்வாறாக அவர் ஆத்மாராமா என்னும் சொல்லினை 18 வெவ்வேறு வழிகளில் விளக்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், அவரது வெவ்வேறு சக்திகள், அவரது தெய்வீக குணங்கள் என அனைத்தும் அச்சிந்திய பிரபாவத்தை கொண்டவை. அவற்றை முழுமையாக விளக்குவது சாத்தியமில்லை. இந்த 3 விஷயங்கள் ஆன்மீக செயல்களில் ஈடுபட்டுள்ள பக்குவமான சாதகனின் மனதினை கவர்ந்து இதர ஆன்மீக வழிமுறைகள் அனைத்தையும் வெற்றி கொள்கின்றன. சுகதேவ் கோசாமி மற்றும் 4 ரிஷிகளான சனகர், சனத்குமாரர், சனாதனர் மற்றும் சனந்தனரை பிரமாணமாக வைத்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு ஸ்லோகத்தின் பொருளை விளக்கினார். இவ்வாறாக மகாபிரபு பல்வேறு அர்த்தங்களையும் விளக்கங்களையும் வழங்கினார். ஆத்மாராம ஸ்லோகத்திற்கான சைதன்ய மகாபிரபுவின் விளக்கத்தினை கேட்டு சார்வபௌம பட்டாச்சாரியர் வியப்பில் உறைந்தார். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணரே என்பதை அவர் புரிந்து கொண்டார். பின்வரும் வார்த்தைகளினால் அவர் தம்மை தாமே கண்டித்து கொண்டார். சைதன்ய மகாபிரபு சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரே என்பது உறுதி. அவரை புரிந்து கொள்ள இயலாமல் எனது கல்வியினால் மாபெரும் கர்வம் கொண்டு பல்வேறு அபராதங்களை இழைத்துவிட்டேன். சார்வபௌம பட்டாச்சாரியர் தம்மை தாமே அபராதி என்று நிந்தனை செய்து மகாபிரபுவிடம் தஞ்சமடைந்த பொழுது மகாபிரபு அவருக்கு கருணை காட்ட விரும்பினார். அவருக்கு கருணை அளிப்பதற்காக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவருக்கு விஷ்ணு ரூபத்தின் தரிசனத்தினை வழங்கினார். அதற்காக அவர் உடனடியாக 4 கரங்களை ஏற்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முதலில் 4 கரங்களை கொண்ட ரூபத்தினை அவருக்கு காண்பித்தார். அதன் பின்னர் கருமை நிற திருமேனியுடன் உதடுகளில் புல்லாங்குழலை ஏந்தியபடி தமது மூல ரூபமான கிருஷ்ண ரூபத்தில் அவருக்கு முன்பாக தோன்றினார். சைதன்ய மகாபிரபுவில் கிருஷ்ணருடைய ரூபத்தை கண்டபொழுது சார்வபௌம பட்டாச்சாரியர் உடனடியாக விழுந்து தண்டம் சமர்ப்பித்தார். அதன் பின்னர் எழுந்து நின்று கூப்பிய கரங்களுடன் பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கத் தொடங்கினார். மகாபிரபுவின் கருணையினால் எல்லா உண்மைகளும் சார்வபௌம பட்டாச்சாரியருக்கு வெளிப்படுத்தப்பட்டன. அவரால் நாம சங்கீர்த்தனத்தின் முக்கியத்துவத்தையும் பிரேமையை எல்லா இடங்களிலும் விநியோகம் செய்வதன் முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. சார்வபௌம பட்டாச்சாரியர் மிகவும் குறுகிய நேரத்தில் 100 ஸ்லோகங்களை தொகுத்தார். உண்மையில் தேவர்களின் குருவாகிய பிரகஸ்பதியினால் கூட அவ்வளவு விரைவாக ஸ்லோகங்களை இயற்ற இயலாது. 100 ஸ்லோகங்களை கேட்ட பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மகிழ்ச்சியுடன் சார்வபௌம பட்டாச்சாரியரை அரவணைத்தார். பட்டாச்சாரியர் உடனடியாக பிரேமையின் பரவசத்தில் மூழ்கி மூர்ச்சையுற்று விழுந்தார். பிரேமையின் பரவசத்தினால் பட்டாச்சாரியர் கண்ணீர் வடித்தார். அவரது மேனி ஸ்தம்பித்தது. வியர்வை, நடுக்கம், உதறல் முதலிய பரவசத்தின் பல்வேறு அறிகுறிகளை அவர் வெளிப்படுத்தினார். சில நேரங்களில் ஆடினார், சில நேரங்களில் பாடினார், சில நேரங்களில் அழுதார், சில நேரங்களில் கீழே விழுந்து மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை பற்றி கொண்டார். சார்வபௌம பட்டாச்சாரியர் பரவசத்தில் இருப்பதைக் கண்டு கோபிநாதாச்சாரியர் மிகவும் மகிழ்ச்சியுற்றார். பட்டாச்சாரியர் அவ்வாறு ஆடுவதைக் கண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் பக்தர்கள் அனைவரும் சிரித்தனர். கோபிநாதாச்சாரியர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் கூறினார், மகாபிரபுவே, சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் இவ்வனைத்தையும் கொண்டு வந்தது நீங்களே. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார், நீங்கள் ஒரு பக்தர். உங்களுடைய சங்கத்தின் காரணத்தினால் பகவான் ஜெகநாதர் இவருக்கு கருணை வழங்கியுள்ளார். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பட்டாச்சாரியரை சாந்தப்படுத்தினார்.
சாந்தமடைந்த பின்னர் மகாபிரபுவிற்கு பல்வேறு பிரார்த்தனைகளை அவர் அர்ப்பணித்தார். சார்வபௌம பட்டாச்சாரியர் கூறினார், மகாபிரபுவே, நீங்கள் முழு உலகையும் விடுவித்துள்ளீர். ஆனால் அது மாபெரும் காரியமல்ல. ஆனால் என்னையும் விடுவித்துள்ளீர்களே, இது நிச்சயமாக மிகவும் ஆச்சரியமான சக்தியின் செயலே. பல்வேறு தர்க்க நூல்களை படித்ததால் நான் மந்த புத்தியை பெற்று ஒரு இரும்பு துண்டை போன்று இருந்தேன். அவ்வாறு இருப்பினும் நீங்கள் என்னையே உருக்கியுள்ளதால் உங்களுடைய ஆதிக்கம் மிக பெரியதாகும். சார்வபௌம பட்டாச்சாரியர் அர்ப்பணித்த பிரார்த்தனைகளை கேட்ட பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது இருப்பிடத்திற்கு திரும்பினார். பட்டாச்சாரியர் கோபிநாத ஆச்சாரியரின் மூலமாக மகாபிரபுவின் மதிய உணவிற்கு ஏற்பாடு செய்தார். மறுநாள் அதிகாலையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பகவான் ஜெகநாதரை தரிசிக்க கோயிலுக்கு சென்றார். அங்கு ஜெகநாதர் துயிலெழும் சேவையை தரிசித்தார். அங்கிருந்த பூஜாரி ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த மலர் மாலையையும் பிரசாதத்தினையும் மகாபிரபுவிற்கு வழங்கினார். அச்செயல் மகாபிரபுவை மிகவும் மகிழ்வித்தது. பிரசாதத்தையும் மாலையையும் ஒரு துணியில் கவனமாக கட்டிக்கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சார்வபௌம பட்டாச்சாரியரின் இல்லத்திற்கு விரைந்தார். அவர் பட்டாச்சாரியரின் இல்லத்திற்கு சூரிய உதயத்திற்கு சற்று முன்பாக வந்து சேர்ந்தார். அப்பொழுதுதான் பட்டாச்சாரியர் தமது படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டிருந்தார். படுக்கையிலிருந்து எழுந்த மாத்திரத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சார்வபௌம பட்டாச்சாரியர் தெளிவாக உச்சரித்தார். கிருஷ்ணரின் திருநாமத்தை அவர் உச்சரிக்க கேட்ட சைதன்ய மகாபிரபு மிகவும் ஆனந்தமடைந்தார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வெளியில் இருப்பதை அறிந்த பட்டாச்சாரியர் மிக அவசரமாக அவரிடம் சென்று அவரது தாமரை திருவடிகளில் பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தார். மகாபிரபு அமர்வதற்காக பட்டாச்சாரியர் ஓர் ஆசனத்தினை வழங்கினார். அவர்கள் இருவரும் அங்கே அமர்ந்தனர். அதன் பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பிரசாதத்தினை எடுத்து அதனை பட்டாச்சாரியரின் கரங்களில் வைத்தார். அச்சமயத்தில் பட்டாச்சாரியர் குளிக்கவில்லை, காலை கடமைகளையும் முடிக்கவில்லை, வாயை கூட கழுவவில்லை. இருப்பினும் பகவான் ஜெகநாதரின் பிரசாதத்தினை பெறுவதில் அவர் பேரானந்தம் கொண்டார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் சார்வபௌம பட்டாச்சாரியரின் மனத்தில் இருந்த மந்த நிலை முற்றிலுமாக விலகிவிட்டது. பின்வரும் 2 ஸ்லோகங்களை உச்சரித்த பின்னர் அவர் தமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தினை உண்டார். பின்வரும் ஸ்லோகங்கள் பத்ம புராணத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருப்பதாகும். பட்டாச்சாரியர் கூறினார், பகவானின் மகாபிரசாதம் காய்ந்து இருந்தாலும், ஊசி போயிருந்தாலும், தூரமான தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்தாலும் கிடைத்த மாத்திரத்தில் அதனை உடனடியாக உண்ண வேண்டும். நேரத்தையோ இடத்தையோ பற்றி சிந்திக்கக்கூடாது. மாண்புமிக்க மனிதர்கள் பகவான் கிருஷ்ணரின் பிரசாதத்தினை பெற்ற மாத்திரத்தில் உடனடியாக உண்ண வேண்டும். அதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. நேரம் அல்லது இடம் குறித்த எந்த நியமங்களும் அங்கு இல்லை. இது பரமபுருஷ பகவானின் கட்டளையாகும். இதை பார்த்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் ஆனந்தமடைந்தார். அவர் பிரேமையினால் பரவசமுற்று சார்வபௌம பட்டாச்சாரியரை ஆலிங்கனம் செய்தார். எஜமானரும் சேவகரும் ஒருவரையொருவர் ஆலிங்கனம் செய்து ஆடத் தொடங்கினர். ஒருவரையொருவர் தீண்டிய காரணத்தினாலேயே அவர்கள் பரவசமுற்றனர். ஆலிங்கனம் செய்து நடனமாடிய அவர்களது மேனியில் வியர்வை, நடுக்கம், கண்ணீர் முதலிய ஆன்மீக அறிகுறிகள் தோன்றின. அந்த பரவசத்தில் மகாபிரபு பின்வருமாறு பேசத் தொடங்கினார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், இன்று நான் உலகையும் மிகவும் எளிதாக வென்றுள்ளேன். இன்று நான் ஆன்மீக உலகத்திற்கு ஏற்றம் பெற்றுள்ளேன். சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார், இன்று என்னுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தியடைந்து விட்டதாக எண்ணுகிறேன். ஏனெனில் பகவான் ஜெகநாதருடைய மகாபிரசாதத்தின் மீது சார்வபௌம பட்டாச்சாரியர் நம்பிக்கை அடைந்துள்ளதை நான் காண்கிறேன். உண்மையில் இன்று நீங்கள் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் கபடமின்றி அடைக்கலம் பெற்றுள்ளீர். கிருஷ்ணரும் கபடமின்றி உங்களிடம் மிகவும் கருணையுடையவராக மாறியுள்ளார். அன்புள்ள பட்டாச்சாரியரே, இன்று நீங்கள் உடல் சார்ந்த பௌதீக பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளீர். இன்று நீங்கள் மாயா சக்தியின் பந்தங்களை துண்டுகளாக வெட்டியுள்ளீர். இன்று உங்களுடைய மனம் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் தஞ்சமடைவதற்கான தகுதியை பெற்றுள்ளது.
ஏனெனில் இன்று நீங்கள் வேத தர்மங்களை கடந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாதத்தினை உண்டுள்ளீர். ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்ட ஸ்லோகத்தின் பொருளாவது: துளியும் தயக்கமின்றி புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் தாமரை திருவடிகளில் ஒருவன் தஞ்சமடையும் பொழுது எல்லையற்றவரும் கருணையின் வடிவமாகிய பகவான் தமது காரணமற்ற கருணையினை அவன் மீது பொழிகிறார். அதனால் கடக்கவியலாத அறியாமை கடலினை அவனால் கடக்க முடிகிறது. நான் இந்த உடல் என்று நினைத்து உடல் சார்ந்த உணர்வில் யாருடைய அறிவு நிலை பெற்றுள்ளதோ அவர்கள் நாய்களாலும் நரிகளாலும் உண்ணப்படுவதற்கு தகுதியானவர்கள். அத்தகு மக்களுக்கு முழுமுதற் கடவுள் தம்முடைய கருணையை ஒருபோதும் வழங்குவதில்லை. சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் இவ்வாறு பேசிய பின்னர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது வசிப்பிடத்திற்கு திரும்பினார். அந்த நாளிலிருந்து பட்டாச்சாரியரின் பொய்யான கர்வம் சிதைவுற்று அவர் விடுதலை பெற்றவரானார். அந்த நாளிலிருந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளை தவிர சார்வபௌம பட்டாச்சாரியர் வேறு எதையும் அறியாதவரானார். அந்த நாளிலிருந்து பக்தி தொண்டிற்கு உகந்த முறையில் மட்டுமே சாஸ்திரங்களுக்கு அவரால் விளக்கமளிக்க முடிந்தது. சார்வபௌம பட்டாச்சாரியர் வைஷ்ணவ தர்மத்தில் ஸ்திரமாக நிலை பெற்றதை கண்ட அவரது மைத்துனரான கோபிநாத ஆச்சாரியர் கரங்களை தட்டி ஹரி ஹரி என்று உச்சரித்து நடனமாடத் தொடங்கினார். மறுநாள் பட்டாச்சாரியர் ஜெகநாதரை தரிசிக்க கோயிலுக்கு சென்றார். ஆனால் கோயிலை அடைவதற்கு முன்பாக சைதன்ய மகாபிரபுவை காண சென்றார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை சந்தித்த பொழுது பட்டாச்சாரியர் அவருக்கு தண்டம் சமர்ப்பித்தார். பல்வேறு பிரார்த்தனைகளை அர்ப்பணித்த பின்னர் அவர் தம்முடைய பூர்வீக நிலையின் தீமைகள் குறித்து பெரும் பணிவுடன் பேசினார். அதன் பின்னர் சைதன்ய மகாபிரபுவிடம் பட்டாச்சாரியர் வினவினார், பக்தி தொண்டின் பயிற்சிகளில் தலை சிறந்த அங்கம் என்ன? பகவானின் திருநாம சங்கீர்த்தனமே மிக மிக முக்கியமான அங்கம் என்று மகாபிரபு பதிலளித்தார். ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாம இவ கேவலம் கலௌ நாஸ்தியேவ 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 கதிரன்யதா. சண்டையும் கபடத்தனமும் நிறைந்த இந்த யுகத்தில் விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி பகவானுடைய திருநாமங்களை உச்சரிப்பதே. இதை தவிர வேறு வழியில்லை, வேறு வழியில்லை, வேறு வழியில்லை. பிரஹன்னாரதிய புராணத்தின் அரேர் நாம ஸ்லோகத்தினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் விரிவாக விளக்கினார். அவரது விளக்கங்களை கேட்டு சார்வபௌம பட்டாச்சாரியர் வியப்பில் உறைந்தார். கோபிநாதாச்சாரியர் சார்வபௌம பட்டாச்சாரியரிடம் நினைவுபடுத்தினார், பிரியமான பட்டாச்சாரியரே, நான் உங்களிடம் எதை முன்னரே உரைத்தேனோ அது தற்போது நிகழ்ந்துள்ளது. கோபிநாதாச்சாரியரை வணங்கிய பட்டாச்சாரியர் கூறினார், நான் உங்களுடன் உறவு கொண்டிருப்பதாலும் நீங்கள் ஒரு பக்தராக இருப்பதாலும் உங்களுடைய கருணையினால் மகாபிரபு எனக்கு கருணை வழங்கியுள்ளார். நீங்கள் முதல் தர பக்தர், நானோ தர்க்கவாதிகளின் இருளில் இருப்பவன். மகாபிரபுவுடனான உங்களது உறவின் காரணத்தினால் அவர் தமது கருணையினை என் மீது பொழிந்துள்ளார். இந்த பணிவான கூற்றினை கேட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மிகவும் திருப்தி அடைந்தார். பட்டாச்சாரியரை அரவணைத்து, தற்பொழுது கோயிலுக்கு சென்று பகவான் ஜெகநாதரை தரிசனம் செய்யுங்கள் என்றார். கோயிலில் பகவான் ஜெகநாதரை தரிசித்துவிட்டு ஜெகதானந்தர் மற்றும் தாமோதரருடன் சார்வபௌம பட்டாச்சாரியர் தமது இல்லத்திற்கு திரும்பினார். பகவான் ஜெகநாதரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மிக மிக உத்தமமான பிரசாதங்களை பட்டாச்சாரியர் பெருமளவில் கொண்டு வந்தார். ஜெகதானந்தர் மற்றும் தாமோதரருடன் இணைந்து அவரது பிராமண சேவகருக்கும் அந்த பிரசாதம் முழுவதும் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் சார்வபௌம பட்டாச்சாரியர் 2 ஸ்லோகங்களை இயற்றி அதனை பனை ஓலையில் எழுதினார். அந்த ஓலையினை ஜெகதானந்த பிரபுவிடம் கொடுத்து அதனை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் வழங்கும்படி பட்டாச்சாரியர் வேண்டிக் கொண்டார்.
ஜெகதானந்தரும் தாமோதரரும் பிரசாதத்தையும் ஸ்லோகங்கள் எழுதப்பட்ட பனை ஓலையையும் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இருப்பிடத்திற்கு திரும்பினார். ஆனால் அந்த பனை ஓலையினை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் கொடுப்பதற்கு முன்பாக ஜெகதானந்தரின் கையில் இருந்த முகுந்ததத்தர் அதனை எடுத்துக்கொண்டார். அப்பொழுது முகுந்ததத்தர் அந்த 2 ஸ்லோகங்களையும் அறைக்கு வெளியில் இருந்த சுவரில் எழுதி வைத்து கொண்டார். அதன் பின்னர் முகுந்ததத்தரிடமிருந்து பனை ஓலையினை வாங்கிய ஜெகதானந்தர் அதனை ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிடம் ஒப்படைத்தார். அந்த 2 ஸ்லோகங்களையும் படித்த மாத்திரத்தில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அந்த பனை ஓலையை உடனடியாக கிழித்தெறிந்தார். இருப்பினும் எல்லா பக்தர்களும் வெளிச்சுவரில் எழுதப்பட்டிருந்த அதே ஸ்லோகங்களை படித்து அவற்றை தங்களது இதயத்தினுள் வைத்து கொண்டனர். அந்த ஸ்லோகங்கள் பின்வருமாறு படிக்கப்படுகின்றன. வைராக்ய வித்யா நிஜபக்தி யோகா சிக்ஷார்த்தமேக புருஷ புராண ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய ஷரீரதாரி கிருபாம்புதிர்யஸ்தம் அஹம் பிரபத்யே. கிருஷ்ண உணர்வை வளர்க்காத விஷயங்களின் மீதான பற்றின்மை, உண்மையான அறிவு, தம்மீதான பக்தி முதலியவற்றை கற்றுக் கொடுப்பதற்காக பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் வடிவில் தெய்வீக கருணையின் கடலாக அவதரித்துள்ளார். அவரது தாமரை திருவடிகளில் நான் சரணடைகிறேன். இந்த ஸ்லோகம் ஸ்ரீ கவி கர்ணபூரரால் சைதன்ய சந்திரோதய நாடகம் என்னும் நூலில் இணைக்கப்பட்டுள்ளது. காலான்னஷ்டம் பக்தியோகம் நிஜம் யா பிராதுஷ்கர்தும் கிருஷ்ண சைதன்ய நாம ஆவிர்பூதஸ்தஸ்ய பாதாரவிந்தா காடம் காடம் நீயதாம் சித்தபிருங்கா. காலத்தின் ஆதிக்கத்தினால் ஏறக்குறைய அழிந்துவிட்ட பகவத் பக்தி என்னும் புராதன வழிமுறையை கற்றுக் கொடுப்பதற்காக ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவாக தற்பொழுது தோன்றியுள்ள பரமபுருஷ பகவானின் தாமரை திருவடிகளில் எனது உணர்வு ஒரு தேனியைப் போன்று தஞ்சமடையட்டும். சார்வபௌம பட்டாச்சாரியரால் இயற்றப்பட்ட இந்த 2 ஸ்லோகங்களும் மகாபிரபுவின் பெயரையும் பெருமைகளையும் பெரிய மத்தளம் போன்று பறைசாற்றுகின்றன. அவை பக்தர்களின் கழுத்தை சுற்றிய முத்தாரங்களாக மாறியுள்ளன. உண்மையில் சார்வபௌம பட்டாச்சாரியர் சைதன்ய மகாபிரபுவின் களங்கமற்ற பக்தரானார். மகாபிரபுவின் சேவையை தவிர வேறு எதையும் அவர் அறிந்திருக்கவில்லை. ஸ்ரீகிருஷ்ண சைதன்யர் அன்னை சச்சியின் மைந்தன், எல்லா நற்குணங்களின் இருப்பிடம். இதையே பட்டாச்சாரியர் எப்பொழுதும் ஜபித்தார். உண்மையில் இந்த திருநாம உச்சாடனமே அவரது தியானமாகியது. ஒரு நாள் சார்வபௌம பட்டாச்சாரியர் சைதன்ய மகாபிரபுவிற்கு முன்பாக வந்து அவரை வணங்கி ஒரு ஸ்லோகத்திலே உரைக்கத் தொடங்கினார். ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள பிரம்மதேவரின் பிரார்த்தனைகளிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை அவர் மேற்கோள் காட்டினார். ஆனால் அந்த ஸ்லோகத்தின் இறுதியிலுள்ள 2 அக்ஷரங்களை அவர் மாற்றினார். தத்தேனு கம்பாம் சுஷமீக்ஷமானோ முஞ்சான ஏவாத்மகிருதம் விபாகம் ரித்வாக்வபுர்பிர் விததன் நமஸ்தே ஜீவேதயோ பக்தி பதே சதாயவாக். பட்டாச்சாரியர் மொழிந்தார், உங்களுடைய கருணையை வேண்டி எல்லாவிதமான மோசமான சூழ்நிலைகளையும் தனது பூர்வீக கர்ம விளைவுகளாக ஏற்று அவற்றை பொறுத்து கொண்டு தனது மனம், வார்த்தைகள், உடல் ஆகியவற்றினை உங்களுடைய பக்தி தொண்டில் எப்பொழுதும் ஈடுபடுத்தி எப்பொழுதும் உங்களை வணங்குபவன் நிச்சயமாக உங்களுடைய களங்கமற்ற பக்தனாவதற்கு பொருத்தமான நபராவான். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு உடனடியாக சுட்டிக்காட்டினார், இந்த ஸ்லோகத்தில் முக்தி பதே என்னும் வார்த்தை உள்ளது, ஆனால் நீங்கள் அதனை பக்தி பதே என்று மாற்றியுள்ளார். உங்களுடைய நோக்கம் என்ன? சார்வபௌம பட்டாச்சாரியர் பதிலளித்தார், பக்தி தொண்டினால் எழக்கூடிய தூய பிரேமையானது பௌதீக பந்தத்திலிருந்து பெறப்படும் முக்தியை காட்டிலும் பல மடங்கு உயர்ந்ததாகும். பிரம்மஜோதியில் ஐக்கியமாகுதல் என்பது பக்தி தொண்டின் மீது விரோதம் கொண்டவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு வகையான தண்டனையாகும். பட்டாச்சாரியர் தொடர்ந்தார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக ரூபத்தினை ஏற்காத அருவவாதிகளும் பகவானின் மீதான நிந்தனையிலும் போரிலும் எப்பொழுதும் ஈடுபடும் அசுரர்களும் பிரம்மஜோதியில் ஐக்கியமாகுதல் என்னும் முக்தியின் மூலமாக தண்டிக்கப்படுகின்றனர். ஆனால்
பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவருக்கு அது போன்று நிகழ்வதில்லை. 5 வகையான முக்திகள் உள்ளன. சாலோக்கிய, சாமீப்ய, சாரூப்ய, சார்ஷ்டி மற்றும் சாயுஜ்யா. பரமபுருஷ பகவானுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு இருந்தால் தூய பக்தர் சில நேரங்களில் சாலோக்கிய, சாரூப்ய, சாமீப்ய அல்லது சார்ஷ்டி எனப்படும் முக்திகளை ஏற்கின்றனர். ஆனால் சாயுஜ்ய முக்தியினை ஒருபொழுதும் ஏற்பதில்லை. தூய பக்தர் சாயுஜ்ய முக்தியை பற்றி கேட்பதற்கு கூட விரும்புவதில்லை. அது அவரிடம் பயத்தையும் வெறுப்பையும் தூண்டுகிறது. உண்மையில் தூய பக்தர் பகவானின் ஜோதியில் ஐக்கியமாவதை காட்டிலும் நரகத்திற்கு கூட செல்வார். சார்வபௌம பட்டாச்சாரியர் தொடர்ந்தார். சாயுஜ முக்தியில் 2 வகையுண்டு. பிரம்மஜோதியினுள் ஐக்கியமாகுதல், பகவானின் தனிப்பட்ட ஷரீரத்தினுள் ஐக்கியமாகுதல். பகவானின் ஷரீரத்தினுள் ஐக்கியமாகுதல் என்பது பிரம்மஜோதியினுள் ஐக்கியமாவதை காட்டிலும் வெறுக்கத்தக்கதாகும். சார்வபௌம பட்டாச்சாரியர் முடிவாக உரைத்தார். தூய பக்தருக்கு எல்லாவிதமான முக்தியை வழங்கப்பட்டால் கூட அவர் அவற்றினை ஏற்பதில்லை. பகவானின் தொண்டில் ஈடுபடுவதில் அவர் பூரணமாக திருப்தியுற்றுள்ளார். பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பதிலளித்தார். முக்திபதே என்னும் சொல்லிற்கு மற்றொரு பொருளும் உள்ளது. முக்திபத என்னும் சொல் சாக்ஷாத் பரமபுருஷ பகவானை குறிக்கின்றது. எல்லாவிதமான முக்திகளும் பரமபுருஷ பகவானின் திருவடிகளின் கீழ் இருப்பதால் அவர் முக்திபத என்று அறியப்படுகிறார். மற்றொரு பொருளின்படி முக்தி என்பது 9வது விஷயம். பரமபுருஷ பகவான் அந்த முக்தியின் புகலிடமாவார். சைதன்ய மகாபிரபு வினவினார். இந்த 2 அர்த்தங்களின்படி என்னால் இங்கே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஸ்லோகத்தை மாற்ற வேண்டியதற்கான அவசியம் என்ன? சார்வபௌம பட்டாச்சாரியர் பதிலளித்தார். இந்த ஸ்லோகத்திற்கு அந்த பொருளை என்னால் வழங்க இயலவில்லை. உங்களுடைய விளக்கம் சரியாக உள்ள போதிலும் முக்திபத என்னும் சொல்லின் தெளிவின்மையால் அதனை உபயோகிக்கக்கூடாது. முக்தி என்னும் சொல் 5 வகையான முக்திகளை குறிக்கிறது. இருப்பினும் பொதுவாக இதன் நேரடி பொருள் பகவானுடன் ஐக்கியமாகும் கருத்தினையே வெளிப்படுத்துகிறது. முக்தி என்னும் சொல்லை உச்சரிக்கும் பொழுது அது உடனடியாக வெறுப்பையும் அச்சத்தையும் உருவாக்குகிறது. ஆனால் பக்தி என்னும் சொல்லை உச்சரிக்கும் பொழுது இயற்கையாகவே மனதினுள் தெய்வீக ஆனந்தத்தினை உணர்கிறோம். இந்த விளக்கத்தினை கேட்ட மாத்திரத்தில் மகாபிரபு சிரிக்கத் தொடங்கினார். பேரானந்தத்துடன் உடனடியாக சார்வபௌம பட்டாச்சாரியரை திடமாக ஆலிங்கனம் செய்தார். மாயவாத தத்துவத்தை படிப்பதையும் கற்றுக் கொடுப்பதையும் எந்த நபர் வழக்கமாக கொண்டிருந்தாரோ அந்த நபர் தற்பொழுது முக்தி என்னும் சொல்லையே வெறுக்கும் அளவிற்கு மாறியுள்ளார். இது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் கருணையினால் மட்டுமே சாத்தியமானது. தனது தீண்டுதலினால் இரும்பை தங்கமாக மாற்றாத வரையில் ஒரு சிந்தாமணி கல்லை யாராலும் அடையாளம் காண இயலாது. சார்வபௌம பட்டாச்சாரியரின் தெய்வீக வைஷ்ணவ தர்மத்தினை கண்டு சைதன்ய மகாபிரபு நந்த மகாராஜரின் மகனான சாக்ஷாத் கிருஷ்ணரே என்பதை அனைவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் காஷி மிஸ்ரர் முதலிய ஜெகநாதபுரி வாசிகள் அனைவரும் மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் சரணடைய வந்தனர். சார்வபௌம பட்டாச்சாரியர் மகாபிரபுவின் சேவையில் எவ்வாறு எப்பொழுது ஈடுபட்டார் என்பதை நான் பின்னர் விளக்குவேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு யாச்சகம் வழங்கி சார்வபௌம பட்டாச்சாரியார் எவ்வாறு பக்குவமான சேவையை செய்தார் என்னும் விரிவான தகவலையும் நான் பின்னர் வழங்குவேன். சார்வபௌம பட்டாச்சாரியருடனான ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் சந்திப்பை குறித்த இந்த லீலைகளை நம்பிக்கையுடனும் அன்புடனும் செவியுறுபவன் வெகு விரைவில் அனுமானம் மற்றும் பலநோக்கு செயல்களின் வலையிலிருந்து விமோசனம் அடைந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் அடைக்கலம் பெறுகிறான். ஸ்ரீ ரூபா மற்றும் ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன். சார்வபௌம பட்டாச்சாரியரின் விடுதலையை விளக்கக்கூடிய சைதன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 6வது அத்தியாயம் இத்துடன் நிறைவடைகின்றன.